ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ். கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த ஒரு கொடுமையான விஷயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பச்சை குழந்தைக்கு போய் இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா திமுக இளைஞரணி அமைப்பாளர் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு ஊடகத்திலும் பெருசாக விவாதிக்கவும் மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா? முக்கியமான விஷயமா, இதுதான் நாட்டுக்கு முக்கியமான விஷயமா. ஒருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கு வந்து நியூஸில் பெருசாக பிரேக்கிங் நியூஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுவும் சன் நியூஸில், சன் எச்எம் மீடியா. கேப்டன் உங்களை கால் தூக்கம் தப்பே இல்லை. ஒருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தலையிடுறது பெற்றும் இடிப்பது சமம். அது அவங்கள பார்த்துக்குவாங்க. எல்லா குடும்பத்திலையுமே இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். எனக்கு என்ன டவுட்னா, சங்கீதாண்டி மனு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை மீடியாவோட கசியை விட்டது யார்? இதுதான் எனக்கு டவுட்டு. இல்லை சங்கீதாண்டியே வந்து இந்த மாதிரி மீடியா கிட்ட கொடுத்தாங்களா, இல்லை வேணுக்குமே யாராவது தூண்டி விட்டு இப்படி பண்ணாங்களா தெரியல. அதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. 2021 வெறும் நடிகிட்ட சுற்றிக்கிட்டாங்க. அதை நான் பார்த்து கண்டிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. 2021 25 வரைக்கும் இந்த 4 வருஷம் கேப்பில் என்ன பண்ணிக்குது? இப்போ சடனாக இந்த கேஸ் எடுக்கிறது காரணம் என்ன? எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்க தளபதி விஜய் பேர் டேமேஜ் பண்ணணும். இதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் என்னன்னா அவன் மேலே பழி போட்டாலும் அதுலேருந்து மீண்டு வருவாள். இதான் தளபதி விஜய்க்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்படிலாம் பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் தெரியாமையா அரசியலுக்கு வருவாரு. ஆழம் தெரியாமல் காலவாயிட்டோம் பழமொழி பார்த்தியா? அது தெரிஞ்சு தான் காலை விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து தளபதி விஜய் கண்கலம மாட்டோம். நாங்களும் கண்கலம் விட மாட்டோம், கைவிட மாட்டோம். தளபதி விஜய் சிஎம் சீட்டை ஜெயிக்க வைப்போம். ஆனால் நாங்கள் பர்சனல் விஷயத்தை தலையிட மாட்டோம். அவங்களோட வழி என்னென்ன நமக்கு புரியுது. இருந்தாலும் இந்த நேரத்தில் போய் இப்படி கோர்ட்டு கேஸ் போடுறது அதுவும் தப்பு தான். என்னன்னு பேசி தீர்த்துக்கலாம், உங்களை எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இந்த சடனாக இப்போ இந்த விவாதத்து கேஸ் எடுக்க காரணம் என்ன? இது யார் தூண்டுதல் விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தளபதி விஜய் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியல்